ஹாய், பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெளிநாட்டிலே ஒரு மனிதன் ஒருவர் இருந்தாராம். அந்த மனிதன் ஒரு அழகான ஒரு மியூசிக் வாசிக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை உருவாக்குனாராம். அந்த நார்மலாக ஒரு வயலின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயலினுக்கு 5 ஸ்ட்ரிங்ஸ் அப்படி இருக்கும். ஆனால் இவர் வைத்து கொண்டிருந்த இவர் உருவாக்குன அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே வெறும் 3 ஸ்ட்ரிங் தான் இருக்கும். காலப்போக்கில் இவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்களும் ரொம்ப பணம் இல்லாத நிலைமை வந்ததுனால இந்த மனுஷன் என்ன பண்ணாராம், அவருடைய வைத்து கொண்டிருந்த அந்த ஸ்ட்ரிங்ஸை விற்கணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை விற்கணும் அப்படின்னு யோசித்து ஒரு ஏலம் விடுற இடத்துக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்தாராம். அப்போது அதை ஆரம்பத்தில் கேட்க ஆரம்பிக்கும் போது இவர் என்ன சொன்னாராம், ஒரு $100 நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாராம். அதே போல் $100 அதை ஏலம் விடுகிற மனுஷன் அவர் அதை ஏலம் விட்டாராம். முன்பதாக உட்கார்ந்து யாருமே அதை வாங்கலை, எல்லாருமே ஒரே அமைதியாக இருந்தாங்களாம். சரி, அதை $100 பதில் $50 விற்கலாம் அப்படின்ட்டு $50 அப்படின்ட்டு ஏலம் விடுறவர் சொன்னாராம். ஆனால் அதை வாங்குறதுக்கும் யாரும் வாங்காமல் அப்படியே அமைதியாக இருந்தாங்களாம். அது $50 பதில் $30 கேட்டாங்களாம். திரும்பவும் $20 கொண்டு வந்தாங்களாம். அப்போயும் யாருமே வாங்காம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து கொண்டே இருந்தாங்களாம். இது பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை, அழகாகவே இல்லை இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சுன்னு அமைதியாக இருந்தாங்களாம். உடனே அந்த மியூசிக்கை உருவாக்குன அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உருவாக்குன அந்த மனுஷன் என்ன பண்ணாராம், நான் ஒரே நிமிஷம் கடைசியாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் வாசிச்சுக்கிட்டோமா அப்படின்ட்டு அதை தன்னுடைய கையில் வாங்கி அவர் அதை வாசிக்க ஆரம்பித்தார். அவர் வாசிக்க அங்கிருந்து உட்கார்ந்த மக்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருந்ததாம். சில பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையில சோகத்தை எல்லாம் மறந்து ஒரு நிம்மதியாக அந்த மியூசிக்கை கேட்க ஆரம்பிச்சாங்களாம். சில பேருக்கு தன்னுடைய அந்த மியூசிக் வாசிக்கும் பொழுதே தன்னுடைய சந்தோஷமான நினைவுகள் எல்லாம் வந்து கொண்டு இருந்ததாம். அந்த ஒட்டுமொத்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் உருவாக்கத்துக்கு ஆன செலவே வெறும் $400 தான். ஆனா அந்த உருவாக்கின எஜமான் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய கடைசி விலை $3300 மேலே போச்சுக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களை பார்த்து நீங்கள் அசிங்கமாக இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களை பார்க்குறவங்க நீலாம் ஒன்றுமே வளரவே இல்லையே, உன் வாழ்க்கையில் நீ வளரவே மாட்ட, நீ இப்படி தான் வாழ்க்கையில் இருப்பேன்னு சொல்லுவாங்க. சில பேர் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க, இவளை போல நீங்கள் இருந்துடாதீங்க, இவனை போல நீங்கள் இருந்துடாதீங்க, உன் வாழ்க்கையில் இவ்வளோ போல இருந்துடாத, நீ நல்லா வளரணும்ன்ட்டு உங்களை ஒரு கெட்ட ஒரு எக்ஸாம்பிளாக கொண்டு வரலாம். உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாமே உங்களை ஏளனமாக பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் உங்களை உருவாக்கின ஒரு கரத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே நினைக்கிறத விட உங்களை ஒரு விலை உயர்ந்தவர்களாக ஒரு சிறந்தவர்களாக கடவுள் உங்களை வைப்பார். வேதத்திலும் சங்கீதம் 23:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையிலும் சில சமயத்துல மரண இருளுக்குள்ள போலாம், எல்லாருமே நம்மளை வெறுத்த ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கலாம். ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது சொல்கிறார், தேவன் என்னோடே இருக்கிறார் என்று சொல்கிறார். ஆமாங்க, உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் உன் கூட இருக்கும்போது நீங்க கர்த்தருடைய கரத்துல நீங்க இருப்பீங்க அப்படின்னா இப்போ ஆரம்பத்துல உங்களை பார்த்து ஏளனமா இருக்கு சொல்லலாம், விலை உயர்ந்தவங்களாம் நீங்க இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை கர்த்தர் தன்னுடைய கையில் எடுத்து உங்க வாழ்க்கையை அவர் மாற்ற ஆரம்பிக்கும் பொழுது, அவர் அழகாக உன்னை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் மற்றவங்களை நினைச்சதை காட்டிலும் உங்களை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையை கொண்டு வருவார். அதனால பயப்படாதீங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ விஷயத்த நீங்க முயற்சி செஞ்சு தோத்து போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க கர்த்தரிடத்துல உங்க வாழ்க்கையை கொடுங்க, நீங்க நினைக்கிறதை காட்டிலும் கர்த்தர் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. God bless you.